மகர ராசிக்காரர்களுக்கு சனிதான் அதிபதி, கும்பத்திற்கும் சனிதான் அதிபதி. ஸோ முதல் கடவுளே உடற்பயிற்சி தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சனியெல்லாம் விலகிவிட்டாலும் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட உபத்திரம், லோ பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கோளர் பதிகத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். மாதத்தில் ஒரு நாளாவது சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருள்களை கொடுப்பது விசேஷம். பிள்ளையார்பட்டி சென்று விட்டு வருவதும், அபிஷேகம் செய்வதும், அபிஷேக விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றிவிட்டு வீட்டிலிருந்து இறங்குவது விசேஷத்தை தரும். எல்லாமே அற்புதத்தை தரும். எல்லாமே நல்லது நடக்கும். இந்த பரப வருடத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லது, பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் என்பது ஒரு 20%, 80% பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அதை வார்த்தைகளால் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த 20% வார்த்தை தான். வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, சபிப்பது, கோபப்படுவது, திட்டுவது, இது மட்டும் கூடாது. ஃபோனில் பேசுகிறச்ச யார் எது சொன்னாலும் அவங்கள பற்றி எனக்கு தெரியுமே, அவங்க அப்படி தான் அந்த ஜிங்சக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. ஐயா சாமி எனக்கே வாக்குஸ்தானம் சரியில்லை, என்னை விட்டு விலகி ஓடுவது நன்மை தரும். யாரை பற்றியாவது புறம் கூறினீர்களோ அப்படியே ரெக்கார்டு பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிடுவாங்க. ஸோ நல்ல விஷயம்லாம் சங்கு ஊத வேண்டியது தான். அற்புதமாக அமைதியாக இருந்துக்குங்க. ஏன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில் என்னை பொறுத்த வரைக்கும் பராப வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் காணப்படுகிறார்கள். வண்டி வாகனம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏற்றம், தைரியம், நம்பிக்கை, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வது, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வளர்ப்பு பிராணிகளை பண்ணுவது, விவசாய நிலங்களை வாங்குவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, டக்கு டக்கு டக்குன்னு நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்கிறச்ச காலையில் எழுந்த உடனே சும்மா போய் உட்காந்துன்னு ஃபோனை தடவாமல் எடுத்த உடனே குளிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும். நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது ஒரு 20 நிமிஷம் உடற்பயிற்சி செய்து பாருங்கள். அற்புதத்தை பெறக்கூடிய பராப வருடம் மகர ராசிக்கு. பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.